பக்தர்கள் அனைவருக்கும் ஜெயந்தி பாலசீனிவாசன் அநேக நமஸ்காரங்கள். இன்றைய தினம் மதுரை சிவகங்கையில் உள்ள திருக்கானப்பேர் என்ற ஊரில் அமைந்துள்ள காளையார் கோவிலை பற்றி விவரிக்க உள்ளேன். இந்த இடத்திற்கு புராண பெயர் திருக்கானப்பேர் என்பதாகும். மேலும் இதற்கு தட்சிண காளிபுரம், ஜோதிவனம், மந்தாரவனம், மோட்சப்பிரதம், சைவ க்ஷேத்திரம், தவ சித்திகரம், தேவதாரு வனம், பூலோக கைலாசம், அகஸ்திய க்ஷேத்திரம், மகா காலபுரம் என்ற திருப்பெயர்களை கொண்டது. இங்குள்ள இறைவன் சொர்ணகாளீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு அருள் பாலிக்கிறார். அம்பாள் சொர்ணவல்லி என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். கொக்கு மந்தாரை மற்றும் வில்வமரம் இத்தலத்தின் தல விருட்சமாக அமைந்துள்ளது. இங்குள்ள தீர்த்தங்கள் சிவகங்கை காளி தீர்த்தம், விஷ்ணு தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், லக்ஷ்மி தீர்த்தம், திக்பாலகர்கள் தீர்த்தம், தரிசன தீர்த்தம், உருத்திர தீர்த்தம், மந்திர புஷ்கரணி முதலிய தீர்த்தங்கள் உள்ளன. இந்த கோவில் சிவகங்கை நகரத்திலிருந்து கிழக்கே 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சென்னை, ராமேஸ்வரம், திருச்சிராப்பள்ளி, மானாமதுரை இருப்பு பாதைகளில் உள்ள நாட்டரசன் கோட்டை நிலையத்தில் இறங்கி இத்தலத்தை அடையலாம். சங்க காலத்தில் இந்த இடம் கானப்பேர் என்று அழைக்கப்பட்டது. இதற்கு சான்றாக புறநானூற்றில் 21ஆம் பாடலில் உள்ளது. 9ஆம் நூற்றாண்டில் சுந்தரமூர்த்தி நாயனார் இக்கோயிலின் மூலவரை காளை என்று விவரித்து பாடியுள்ளார். இத்தலம் சுந்தரர் மற்றும் சம்பந்தரால் தேவார பாடலும், அருணகிரிநாதரின் திருப்புகழிலும், வள்ளலாரின் திரு அருட்பாவிலும், கபிலதேவர், பரணதேவர்கள் பாடல்களாலும் மற்றும் திருவிளையாடல் புராணம் ஆகியவற்றாலும் பாடல் பெற்ற பெருமை வாய்ந்த தலமாகும். அகஸ்திய முனிவர் இத்தலத்தை அடைந்து சிவகங்கையில் மூழ்கி ஆண்டவனின் உண்மை உருவத்தை உணர்ந்த தலமாகும். பாண்டியர்கள் மற்றும் சிவகங்கை மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டு தேவக்கோட்டை ஜமீன் குடும்பத்தினரின் அறக்கட்டளையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. இத்தலத்தின் பெரும் சிறப்பு என்னவென்றால் 3 இறைவன், 3 இறைவி மற்றும் 3 பைரவர், 3 தட்சிணாமூர்த்தி இவர்கள் தனித்தனி கோவில்களில் அமர்ந்து சொர்ணகாளீஸ்வரர், சொர்ணவல்லி, சோமேஸ்வரர், சௌந்தரநாயகி மற்றும் சுந்தரேஸ்வரர், மீனாட்சி என்ற திருநாமங்களோடு அருள் பாலிக்கிறார்கள். இதில் தேவாரப்பதிகம் பாடப்பெற்றவர் சொர்ணகாளீஸ்வரர். இந்த 3 சன்னதிகளை ஒட்டி வழங்கும் பழமொழி என்னவென்றால், காளை தேட, சோமர் அழிக்க, சொக்கர் சுகிக்க என்பதாகும். பண்டாசுர வதத்தின் பின் காளி இங்கு வந்து காளீஸ்வரரை வழிபட்டு கரிய உருவம் மாறி சொர்ணவல்லியாகி இறைவனை மணந்தாள். இந்த ஆலயத்தின் கோபுரத்தின் மீதேறி பார்த்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரம் தெரியுமாம். மதுரை கோபுரம் தெரிய கட்டிய மருது பாண்டி வாராண்டி என்னும் கும்மி பாட்டும் இங்கு வழக்கில் உள்ளது. மருது சகோதரர்களை கைது செய்ய எண்ணிய ஆங்கிலேயர்கள் மருது பாண்டியர்கள் சரணடையாவிட்டால் கோபுரத்தை இடித்துவிடப் போவதாக பறைசாற்றினர். காட்டில் திரிந்து வாழ்ந்து கொண்டிருந்த மருது பாண்டிய சகோதரர்கள் இந்த கோவிலின் கோபுரத்தை காப்பதற்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வந்து சரணடைந்து வெள்ளையரால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டனர். ஜோதிவனத்திற்கு வந்து சிவகங்கையில் மூழ்கி திருவருள் பெறாத தேவர்களே இல்லை. வாழ்கில்லையர் என்னும் தபோதனர்களின் சாபத்தால் மானிட உருப்பெற்ற திருமகள் இத்தலத்தை அடைந்து வழிபட்டு சாபம் நீங்க பெற்றாள்.
திருமாலின் கை சக்கரமாகிய சுதர்சன சக்கரம் பகை மேல் சென்று மழுங்கி இத்தலத்திற்கு வந்து வழிபட்டு ஒளி பெற்றது. 8 திக்கு பாலகர்களும் இத்தலத்தை வழிபட்டு பேறு பெற்றார்கள். விக்கிரம சோழன் இங்குள்ள காளீஸ்வரரை வணங்கி புத்திர பேறு அடைந்தான். குரு பத்தினியை புணர்ந்த குற்றவாளியாகிய புட்கரன் என்னும் அந்தணனது பாவம் இத்தலத்தை வழிபட நீங்கிற்று. கௌதம முனிவர் இத்தலத்தில் ஞான உபதேசம் பெற்றார். விந்திய மலையை அடுத்த வனத்தில் திரிந்து கொண்டிருந்த 5 பேய்கள் கௌதமர் சொற்படி காணப்பேரை அடைந்து வழிபட்டு நற்கதியை பெற்றன. காசி முனிவரால் ஊமை ஆகும்படி சாபம் பெற்ற மகாகாலன் இங்குள்ள ஈஸ்வரனை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றான். நந்தி எம்பெருமானிடம் செருக்குற்ற தேவேந்திரனின் வெள்ளை யானை காட்டு யானை ஆகும்படி சாபம் பெற்று இத்தலத்தை அடைந்து தனது கொம்பினால் தோண்டிய ஆனைமடு என்னும் தீர்த்தத்தில் மூழ்கி சோமேஸ்வரரையும் காளீஸ்வரரையும் வழிபட்டு சாபம் நீங்க பெற்றது. கண்ணுவ முனிவர் என்னும் அந்தணரின் மகன் சுகரிதன் க்ஷயரோகத்தால் அவதிப்பட்டான். அவன் ஆனை மடுவில் மூழ்கி ஈசனை வழிபட நோய் நீங்க பெற்றான். தேவசேனன் என்னும் அரசன் அறியாமையால் ஒரு முனிவரை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் இந்த ஈசனை வழிபட நீங்கியது. இந்த ஆலயத்தில் சகஸ்ரலிங்கம் காணப்படுவது ஒரு சிறப்பாகும். ஒரு சமயம் சுந்தரர் விருதுநகர் அருகில் உள்ள திருச்சுழியில் உள்ள திருமேனிநாதரை தரிசனம் செய்துவிட்டு காளையார் கோவிலுக்கு வரும்பொழுது செல்லும் வழிகளெல்லாம் லிங்கங்களாக காணப்பட்டதால் கால் வைத்து நடக்க முடியாமல் போனதால் இங்குள்ள ஈசனை காண முடியவில்லையே என்று மனம் வருந்தி தயங்கி நிற்க அவர் மேல் இரக்கம் கொண்டு சிவபெருமான் தன் காளையை அனுப்பி சுந்தரரிடம் தன் காளையின் கால் குளம்பு பதியும் பாதையிலேயே தொடர்ந்து வந்து யாம் இருக்கும் காணப்பேரூரை அடைந்து என்னை தரிசனம் செய்யலாம் என்று அசரீரியாக கூறினார். அவ்வாறே சுந்தரர் காளையின் கால் குளம்பு பதிவை தொடர்ந்து வந்து ஈசனை தரிசனம் செய்தார். இவ்வாறு காளை வழி காட்டிய இடம் ஆதலால் இந்த இடம் காளையார் கோவில் என்று பெயர் பெற்றது. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பூரணையில் இந்திரனுக்கு வழிபாடு இத்தலத்தில் நடைபெறுகிறது. பக்தர்களே, இன்றைய தினம் மேற்கூறிய சிறப்பு அம்சங்களையும் பெருமைகளையும் கொண்ட சிவஸ்தலமாகிய சிவகங்கை காளையார் கோவிலை பற்றி விவரங்களை தெரிந்து கொண்டோம். இனி கூடிய விரைவில் மற்றும் ஒரு சிறப்பு சிவஸ்தலத்தை பற்றிய விவரங்களுடன் மீண்டும் உங்களை சந்திக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஜெயந்தி பாலசீனிவாசன். நன்றிகள், வணக்கங்கள். ஓம் நம சிவாய.